சித்தமந்து நின்னு ஜூ சௌக்கியமே சித்தமந்து நின்னு ஜூ சௌக்கியமே உத்தமம்பனூசு பொங்குநூசு சப்த மாற்றமாம் தாளனம் உன்னிதி சப்த மாற்றமாம் தாளனம் உன்னிதி சப்த மாற்றமாம் தாளனம் உன்னிதி அந்தராத்மனா தியாகராஜனூ அந்தராத்மனா தியாகராஜனூ எந்த பேருகோ ராகவா பங்கமேலரா ராகவா எந்த பேருகோ ராகவா அனைவருக்கும் வணக்கம். இங்கு என்னை இந்த மேடையில் அரங்கேற்றம் செய்த அருமைக்குரிய சகோதரர், என் பாசமிகு சகோதரர், நமது ஏரியாவுக்கு முதலாக இங்கு முருகனாகவும் வேடனாகவும் என்னை இந்த மேடையில் ஏற்றிய அருமைக்குரிய சகோதரர் அன்னை மீனாட்சி ஒளிபெருக்கி நிறுவனத்தார்மாகிய அருமைக்குரிய சகோதரர்களுக்கும் மற்றும் நான் முருகனாக தோன்ற வேண்டுமென்று மிகவும் அரும்பாடுபட்டு ஆசைப்பட்ட அருமைக்குரிய சகோதரர் மருதமணி அன்னார் அவர்களுக்கும் மற்றும் அருமைக்குரிய சகோதரர் சிரிப்பு நடிகர் கார்த்திக் ராஜா அவர்களுக்கும் மற்றும் இங்கு வீற்றிருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் அனைவர்களுக்கும் அதிலும் குறிப்பாக என் அருமைக்குரிய மாப்பிள்ளை வடிவேல் அவர்களுக்கும் மற்றும் இங்கு என்னுடன் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து என்னுடன் சேர்ந்து பணியாற்ற வந்திருக்கும் அனைத்து அன்பு நடிகர்கள் அனைவர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து என்னுடைய கலைப்பணியை தொடங்குகின்றேன். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது மிகவும் அருமையாக இருக்கிறது. இந்த இடத்திற்கு வருவதற்கு நான் ரொம்ப புண்ணியம் செய்திருக்க வேண்டும். புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்றால் எப்படி? நான் கொடுத்து வைத்தவன். நான் மட்டுமா கொடுத்து வைத்தவன்? இங்கு இருக்கக்கூடிய எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள். ஆகையாலே கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? என் ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். என் ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். இதை யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கூட்டி
ஊருக்காக கொடுத்தார். இருந்த போதிலும் இந்த இடத்திற்கு வந்து வெகு நேரமாக விட்டது. இதுதான் நாரதர் சொன்ன திணைப்புணமாக இருக்க வேண்டுமா என்று ஆச்சரியக்குறியில் நான் கேட்கும் பொழுது அழகான இந்த திணைப்புணத்தில் நாரதர் சொன்னது போல்தான் தெரிகிறது. இந்த அழகுமிக்க இந்த திணைப்புணத்தை எனது ஆருயிர் நண்பர்மாகிய நமது சூரானம் மண்ணிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் அன்னை மீனாட்சி பவர் ஒளிபெருக்கி நிறுவனத்தார்மாகிய என் அருமைமிகு சகோதரர் எனக்காக ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கி பொன்னாடை அளித்து இருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தாரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 கலந்த வணக்கம். மலரே குறிஞ்சி மலரே தலைவன் சூட நீ மலர்ந்தாய் பிறந்த பயனை நீ அடைந்தாய். நீ மலர்ந்தாய் பிறந்த பயனை நீ அடைந்தாய். மலரே குறிஞ்சி மலரே பிறந்த பயனை நீ அடைந்தாய். மலரே குறிஞ்சி மலரே சொந்தும் ஆயிரம் இருந்தும் தலைவனின் விளைவதுதானே புறவெண்ணும் சாம்ராஜ்யம். தலைவன் சொந்த நீ மலர்ந்தாய் பிறந்த பயனை நீ அடைந்தாய். மலரே குறிஞ்சி மலரே மலரே குறிஞ்சி மலரே. இந்த குறிஞ்சி நிலத்தில் நன்றி 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 இந்த குறிஞ்சி நிலத்தில் வள்ளியாகப்பட்டவள் ஆளோலோம் சோ என்று குரலை ஒலித்துக் கொண்டிருப்பாள் என்று நாரத மகாமுனிவர் கூறினார். ஆனால் இன்னும் சோ என்ற சத்தத்தை காணவில்லை. ஆனால் இந்த குறிஞ்சி நிலத்தில் இந்த மலர்களெல்லாம் பனியில் நனைந்து கொண்டிருக்கின்றது. பனியில் நனைந்து கொண்டிருக்கும் இந்த மலர்கள் ஏன்னா காலத்தை பனிக்காலமாக பிரித்து வைத்த காரணம் என்ன தெரியுமா? முன்பணி பின்பணி மூடுபணி இப்படி பணிகளில் என்னையும் பணியாக கொண்டாந்து விட்ட இந்த குறிஞ்சி நிலத்தில் பணிவிலும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும்
இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் ஏஹே இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் பணிவிலும் மறுமணம் பாறை ஒருவரும் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் ஏஹே இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் பணிவிலும் மலர்வனம் பணிவிலும் மலர்வனம் கைகள் இடதடி நிலையில் இடைவெளி குறை எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடு பணிவிலும் மலர்வனம் பார்வை ஒருவரும் பணிவிலும் மலர்வனம் பார்வை ஒருவரும் இனிவரும் முடிவரும் வருமாறும் கனிவரும் இனிவரும் முடிவரும் வருமாறும் கனிவரும் பணிவிலும் மலர்வனம் காலை எழுந்தால் பரிகாத்தும் காமல் கோவில் இறைவாசும் காலை எழுந்தால் பரிகாத்தும் தனிவிடும் பொழுதிலே தடுமாறும் இதயமே வியமையின் மலையிலே பயிராகும் பருவமே ஆடு விலைகளில் வழியிற நிலவொடி மலையில் நனைந்து மகிழும் பானம் பாடி பணிவிலும் மலர்வனம் பார்வை ஒருவரும் பணிவிலும் மலர்வனம் பார்வை ஒருவரும் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரும் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரும் பணிவிலும் மலர்வனம் பணிவிலும் மலர்வனம் பணிவிலும் மலர்வனம் சோ என்ற சத்தம் கேட்கும் என்று கூறினாரே நாரதர். நன்றி 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 நன்றி. அந்த சத்தத்தை கேட்கலாமா? ஆஹா, ஆலோலம் சோ, இனிமையான குரல். நாரதர் பிரம்மன் படைத்த படைப்பினையே நாரதர் ரசிக்கக்கூடிய ஒரு இருந்தாலும் இந்த வள்ளியை வர்ணிக்கும் பொழுது எப்படி இருக்கிறது தெரியுமா? வள்ளியாகப்பட்டவள் இனிமையான குரலை கொண்டு இங்கே வள்ளியாகப்பட்டவள் ஆலோலம் சோ என்று குரலை ஒலித்துக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட வள்ளிக்கு இந்த
இன்னும் வேண்டுமா என்பது, இன்னும் வேண்டுமா என்பது, இன்னும் வேண்டுமா என்பது. இப்பேற்பட்ட கானத்தை ஒலிக்கக்கூடிய வள்ளியை நினைத்து நினைத்து பார்க்கும் பொழுது இன்னும் பாடிக்கொண்டே இருக்கலாம், இன்னும் வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம். இருந்த போதிலும் வள்ளியை ஒரு சோகத்தில் வர்ணிப்போமா? ஏன்னா முதல் தாரமாக தெய்வானையை நான் மணந்து விட்டேன். சரி, இப்பொழுது நாரதர் கூறியது போல் வள்ளியாகப்பட்டவளை நான் மணக்க வந்திருக்கிறேன். ஆகையால் இந்த சின்னவளை சின்ன புறாவாக நினைத்து அழகாக ஒரு சோக கீதமாக மனதை உருக்கி உருக்கி கொண்டு வள்ளியை நினைத்து பாடும் பொழுது சின்ன புறா ஒன்று எந்த கராவினில் வண்ணம் கெடாமல் வாழ்கின்றது, நினைவில் உலவும் நிழல் மேகம் நூறாண்டுகள் நீ வாழ்கவே, நூறாண்டுகள் நீ வாழ்கவே. சின்ன புறா ஒன்று என்ன கடாவினில் வண்ணம் கெடாமல் வாழ்கின்றது, நினைவில் உலவும் நிழல் மேகம் நூறாண்டுகள் நீ வாழ்கவே, நூறாண்டுகள் நீ வாழ்கவே. ஒருவன் இதயம் உருகும் நிலையை அறியா குழந்தை நீ வாழ்க, உலகம் முழுதும் உறங்கும் பொழுதும் உறங்கா மனதை நீ காண்க, கீதாஞ்சலி சொல்லும் கோவில் மணி சிந்தும் நாதங்கள் கேட்டாயோ, மணி ஓசைகளா சொல்லம்மா. சின்ன புறா உண்டு என்ன கடாவினில் மீட்டும் விரல்கள் காட்டும் கரங்கள் மறந்தாயிருக்கும் பொன்மீனை அடிமேல் தவந்தேன் மறுநாள் மறுநாள் மறவேன் மறவேன் நானே, நீ இல்லையே எங்கு நான் இல்லையே சொல்லும் ராகங்கள் போகாதே, அவை ராகங்களா எந்த சோகங்களா சொல்லம்மா. சின்ன புறா உண்டு என்ன கடாவினில் வண்ணம் கெடாமல் வாழ்கின்றது, நினைவில் உலவும் நிழல் மேகம் நூறாண்டுகள் நீ வாழ்கவே, நூறாண்டுகள் நீ வாழ்கவே. இருந்த போதிலும் நன்றி நன்றி நன்றி. இருந்த போதிலும் இங்கு வள்ளியை வரிந்து கொண்டே இருக்கலாம். அந்த வள்ளியாகப்பட்டவள் எப்படி இருக்க வேண்டும் என்று வர்ணித்து விட்டாச்சு. இங்கு அங்கும் இங்குமாக ஒரு காவலன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். அவன் யார் என்று பார்த்து விடுவோமா?